ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெள்ளரிக்காய் தண்ணீர் மிக முக்கியமா நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய நீர் வறட்சியை போக்கி உடலை நீர்ச்சத்தோடு வைத்திருக்க உதவுது. கோடை காலத்துல இந்த வெள்ளரிக்காய் தண்ணீர் மிகவும் முக்கியமான ஒரு பானமாக கருதப்படுது. இந்த வெள்ளரிக்காய் தண்ணீர் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமான புத்துணர்ச்சியூட்டும் பானம். வெள்ளரிக்காயில கலோரிகள் குறைவா இருப்பதால வெள்ளரிக்காய் தண்ணீர்லையும் கலோரிகள் குறைவா உள்ளது. மேலும் இது சுவையும் அருமையா இருக்கும். வெள்ளரிக்காய் தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும்போது அது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை மிக வேகமா வெளியேற்றுது. நம்முடைய உடல் 70% அதிகமான தண்ணீரால ஆனது. போதுமான தண்ணீர் இல்லாம இருந்தா நம்ம உடலால சரியா செயல்பட முடியாது. பெரும்பாலான மக்கள் தினமும் போதுமான அளவு தண்ணீர் உட்கொள்வதில்லை. வெள்ளரிக்காய் பெரும்பாலும் தண்ணீரை அதிகமாக கொண்டது. வெள்ளரிக்காயில 90% அதிகமான தண்ணீர் காணப்படுது. நம்ம வழக்கமா குடிக்கக்கூடிய தண்ணீர்ல வெள்ளரிக்காயை சேர்ப்பது இன்னும் அதற்கு சுவையை தரும். மேலும் நம்மை புத்துணர்ச்சியோட வைத்திருக்க உதவுது. இதனால அதிக அளவு தண்ணீரையும் நம்ம குடிக்க முடியும். வெள்ளரிக்காய் வைட்டமின் சி, பீட்டா கரோட்டின், மேங்கனீஸ் மற்றும் உடலுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டிருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து செல்களுக்கு சேதத்தை தடுக்கக்கூடியது. ஆக்சிஜனேற்ற அழுத்தம் நீரிழிவு பிரச்சனை, புற்றுநோய், கண் பிரச்சனை, இதய நோய்களை ஏற்படுத்தும் அபாயக்கூறு உள்ளது. வெள்ளரிக்காய் தண்ணீர் புற்றுநோயை தடுக்கக்கூடியது. நம்ம உடல் செல்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பிற அத்தியாவசிய சேர்மங்கள் வெள்ளரிக்காயில இருப்பதால இது புற்றுநோயை எதிர்த்து போராட உதவுது. உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது வெள்ளரிக்காய் தண்ணீர். உயர் இரத்த அழுத்தத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அதிகமா சோடியம் உட்கொள்வது. தேவையான அளவு பொட்டாசியம் சாப்பிடாமல் இருப்பதும் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்துது. உடல்ல உள்ள அதிகப்படியான உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும். பொட்டாசியம் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சோடியத்தின் அளவை கட்டுப்படுத்த உடலுக்கு உதவக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட். வெள்ளரிக்காயில பொட்டாசியம் அதிகம் இருக்கு. இது உடல்ல இருக்கக்கூடிய இரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்திருக்க உதவுது. வெள்ளரிக்காய் தண்ணீர் தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது சருமத்தை ஆரோக்கியப்படுத்துது. சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் நீர்ச்சத்தோடு இருப்பது மிகவும் முக்கியம். உடல்ல நீர்ச்சத்து சரியா இருக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் அது வெளியேற்றி சருமத்தை ஆரோக்கியப்படுத்த உதவுது. வெள்ளரிக்காயில பேந்தோதெனிக் அமிலமும் உள்ளது. இந்த அமிலம் முகப்பருவை குணப்படுத்த உதவுது. அதுபோல ஒரு கப் வெள்ளரிக்காயில ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் B5 5% வரைக்கும் இருக்கிறது. வெள்ளரிக்காய் தண்ணீர் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. வெள்ளரிக்காயில வைட்டமின் K நிறைந்து காணப்படுது. எலும்புகள் மற்றும் திசுக்களை உருவாக்க தேவையான புரதத்தை உருவாக்க உடலுக்கு வைட்டமின் K தேவைப்படுது. ரத்தம் சரியா உறைவதற்கும் உடலுக்கு வைட்டமின் K தேவைப்படுது. வெள்ளரிக்காய் தண்ணீரை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இந்த வெள்ளரிக்காய் தண்ணீரை எளிதாகவே நம்ம வீட்டில் தயாரிக்கலாம். வெள்ளரிக்காயை தண்ணீர்ல வெட்டி போட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை குடித்து வரும் பொழுது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சுவையும் அற்புதமாக இருக்கும். வெள்ளரிக்காய் தண்ணீரோடு எலுமிச்சை கலந்தும் குடிக்கலாம். இதுவும் வித்தியாசமான ஒரு கொடுக்கும்.